சுவாமி சரணம். சுவாமியை சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதி சார்பாக 2ஆம் ஆண்டாக எரிமேலியில் மிக பிரம்மாண்டமான ஒரு அன்னதான நிகழ்வு நடைபெறும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கான ப்ராசஸையும் பார்த்திங்க அப்படின்னா, கார்த்திகை மாத முன்னாடியே நம்ம எரிமேலி, நிலக்கல், பெருநாடு பல இடங்களில் போய் அனுமதிக்காக முயற்சி செய்தோம். அப்போது நமக்கு அனுமதி கிடைத்தது, எரிமேலியில் கிடைச்சது. நிலக்கல்லையும் நம்ம சமைச்சு அங்கே கொடுக்குற மாதிரியும் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். ஆனால் அதை கடைசி கட்டத்தில் நம்ம முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குழுவில் தெரிவிச்சிருந்தோம். அதே போல் நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும் நம்முடைய வாட்ஸ்அப் சன்னதி சார்பாகவும் இந்த அன்னதான நிகழ்வுக்கு பல பேர் முன்வந்து உதவி செஞ்சாங்க. இந்த அன்னதான நிகழ்வு என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது பகவானே. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திற்காக பல பேரோட உழைப்பு, பல பேரோட முயற்சி என்பது இருப்பதனால தான் இந்த அன்னதான நிகழ்வு நடக்கிறதுக்காக பலவிதமான போராட்டங்களையும் பலவிதமான மனக்கசப்புகளையும் கடந்து ஐயனின் ஆசியோடு இந்த அன்னதானம் இனிதே நிறைவு பெற்றது என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நம்ம நினைக்கலாம், ஏன் இந்த அன்னதானம் பண்ணுறோம், எல்லோரும் போல் நம்மளும் மாலை போட்டு நம்மளும் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வேலையை அன்றாட வேலைகளை பார்க்கலாமே அப்படின்னு சில பக்தர்கள் நினைக்கலாம். பகவானே, இந்த உலகத்தில் நம்ம ஜனனமாகி ஒவ்வொரு இரவும் நம்ம மரணத்துக்கு போயிட்டு தான் வர்றோம். இரவு படுத்தோம் அப்படின்னா காலையில் நம்ம எந்திரிக்கிறது தான் நிச்சயமாக இல்லையா அப்படின்றத ஒரு தீர்மானிக்கக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்போது நமக்கு கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கான வாழ்க்கை முறைக்கு நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னாவே நமக்கு ஒரு போனஸ். அப்படின்போது இந்த நாட்களை கடவுள் நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. இன்னும் இந்த உலகத்தில் நீ வாழணும், உனக்கான வேலைகள் நிறையா இருக்குது அப்படின்றனால தான் நமக்கு இந்த பகவான் ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் சுவாசிக்கிற ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு. அதற்கு நம்ம நன்றி கடன் பட்டவனாக இருக்கணும். அப்படின்போது இந்த அன்னதான நிகழ்வு என்பதை நம்ம முன்னெடுத்து நடத்தி சென்றோம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் ஒரு சங்கங்களாகவோ ஒரு குழுக்களாகவோ அங்கே அன்னதானம் போடுறதை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சந்நிதியில் பேக்ரவுண்டு அவ்வளோ பெரிய பேக்ரவுண்டோ எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் கடைக்கோடி ஐயப்ப பக்தனும் அன்னதானம் நடத்த முடியுன்றதை நம்ம கிடந்த 2 ஆண்டுகளாகவே நம்ம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த ஆண்டும் எரிமேலியில் ஜனவரி 4ஆம் தேதி டிஎன்சி ஆலங்குளத்திலிருந்து மளிகை பொருட்களை ஏற்றி ஈச்சர் வேனில் நம்முடைய பயணத்தை பகல் 12 மணி அளவில் தொடங்கணும். இரவு 9 மணிக்கு எரிமேலி அன்னதான கூடத்துக்கு அன்னதான பொருட்களை ஏற்றி 11 மணி அளவிலேருந்து இந்த அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ண முயற்சி எடுத்தோம். ஜனவரி 5ஆம் தேதி காலை 6 மணி முதல் இந்த அன்னதான நிகழ்வு ஐயனின் ஆசியோடு இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து காலை 6:15 முதல் பக்தர்களின் கூட்டம் சற்று கூடுதலாக வந்தது. அப்படின்போது ஆள் பற்றாக்குறை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துச்சு பகவானே. ஏன்னா அது கண்டிப்பாக தெரிவித்து தான் ஆகணும். திருச்சியிலிருந்து 2 பக்தர்களும், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பக்தரும், நம்ம கூட 2 சுவாமிகள் வந்தாங்க. திரும்பி நம்ம போகிற வழியிலே ஒரு சுவாமி ஐயனின் ஆசியோடு மனமாற்றம் ஏற்பட்டு மீண்டும் அவர் நம்மளோட ஜாயின் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வச்சு இந்த அன்னதானத்தை 2 நாள் அன்னதானத்தை நடத்தியிருக்கோம். பகவானே, இந்த அன்னதானத்தில் பல அற்புதங்கள், பல திருப்பங்கள் நடைபெற்றிருக்கின்றதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். பகவானே, நம்ம முதல் அன்னதானத்தை நடத்திட்டு இருக்கோம். பக்தர்கள் கூட்டம் சற்று கூடுதலாக வருது. நம்ம முதல் நாள் காலையில் வெண்பொங்கல், சாம்பார், கேசரியும், அடுத்து சாம்பார் சாதம், கேசரி, ஊறுகாய், இந்த ஒரு திட்டமிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்தது. சாப்பாடு நம்ம செஞ்சு வரிசையாக இறக்கிட்டோம். இது எப்படியாவது கொண்டு போய் பக்தர்கிட்ட சேர்க்கணும். அப்படின்போது நம்ம பக்கத்தில் ஒரு மலையாளிகிட்ட ஒருத்தர் போய் நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி சாமி பெருவழி போகணும், ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணித்தாங்க. அப்படின்போது அவர் ஒரு ஆட்டோவிட்ட பேசுகிறாரு. அவர் பெருவழியில் அவர் சொந்த இடத்துல கடை வச்சுருக்காரு. அப்படின்போது அவர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம், பகவானே இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கோம், இது பக்தரை கொண்டு போய் சேர்க்கணும், பெருவழியில் எங்கே கூட்டம் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல கொஞ்சம் எங்களை போய் இது பண்ணுங்க, நம்ம அங்கே சாப்பாடு கொடுப்போம். அப்படிங்கும்போது அவர் சொன்னது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய கடையே பெருவழியில் இருக்குது. அது எங்கே அப்படின்னா
பாலபத்ரா கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு மேலே என்னுடைய கடைக்கு பக்கத்திலே நீங்கள் அன்னதானம் போடுங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி காலை 11 மணிலேருந்து அங்கேயும் நம்ம ஒரு அன்னதான கூடத்தை ஆரம்பித்தோம். அப்போ உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய செயலும் சரியாக இருந்துச்சு அப்படின்னால் ஐயனின் ஆசியோடு அன்னதான கூடம் என்பது ஒரு இடத்துல போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது 2 இடமாக முதல் நாள் மாறிச்சு. அன்று மாலை 6 மணி வரைக்கும் அங்கே அன்னதானத்தை நம்ம பண்ணிவிட்டு நம்ம திருப்பி பழைய அன்னதான கூடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, அந்த அன்னதானத்துக்கு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். ஆனால் அந்த ஆட்டோ டிரைவராக இருக்கக்கூடிய அவரும் நம்ம எப்படி அன்னதானம் அழைக்கிறோமோ அதே அழைப்பை கடைசி வரைக்கும் அழைச்சார். கடைசியாக சொல்லும்போது அவர் ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு மகத்துவம், எவ்வளோ ஒரு சமத்துவம் அங்கே நடந்திருக்குன்னு. ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் இந்த அன்னதானத்திற்காக ஒரு சக ஐயப்ப பக்தன் எவ்வாறு அன்னதானத்துக்கு அழைப்பாரோ கடைசி வரைக்கும் எங்களுக்கு துணையிருந்து அழைச்சார் சாமி. அதனால் அப்பயே நினச்சோம், பகவான் ஐயப்பனோட அனுகிரகத்தோடு இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னு மனமகிழ்வோடு நம்ம பழைய அன்னதான கூடத்துக்கு வந்தோம். அதே போல் 2ஆம் நாள் அன்னதானமும் காலை 6 மணி முதல் ஆரம்பித்தோம். அன்றைக்கி தக்காளி சாதம், கேசரி, ஊறுகாய் நம்ம பண்ணியிருந்தோம். தொடர்ந்து கூட்டம் சற்று கூடுதலாக இருந்தனால தான் பெருவெளியில் அன்னதானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. என்ன காரணம்னா ஆள் பற்றாக்குறை. மறுபடியும் அவர் ஃபோன் அடித்தார், இங்கே தாராளமாக வாங்க, இங்கே அன்னதானம் போடுங்கன்னு சொன்னார். அப்படின்போது நமக்கு ஆள் பற்றாக்குறைக்கு சாமி முதல் நாள் திருச்சியிலேருந்து வந்தவங்க வேலைப்பளு காரணமாக அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படிங்கும்போது 4 பேரை வச்சு அந்த 2ஆம் நாள் அன்னதானத்தை நம்ம இனிதே நிறைவேற்றினோம். ஆனால் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் அங்கே சேவை செய்ய வந்தவங்களும் சரி, எல்லாரும் சரி, அவங்க உணவு, தண்ணி இதை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு ஐயப்ப பக்தரை முகத்திலையும் காட்டக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த மனமகிழ்வு, அவங்க நம்மளை பாராட்டின விதங்கள் அப்படிங்கும்போது இது இந்த உலகத்தில் ஈடு என எதிர்க்குன்னா கண்டிப்பாக கிடையாது பகவானே. மனிதனை ஒவ்வொரே ஒரு விஷயத்தில் தான் திருப்திப்படுத்த முடியும். அது வயிற்றுக்கு சோறு போடுவது மட்டும்தான். பணத்தாலேயோ மற்ற எந்த விஷயத்தையாலேயோ மனிதனுடைய திருப்தி என்பதை படுத்த முடியாது. அப்படின்போது இந்த அன்னதான நிகழ்வு மிக சிறப்பான ஒரு அன்னதான நிகழ்வு நடந்துச்சு. பல அற்புதங்கள் இந்த அன்னதானத்தில் நிகழ்ந்தது அப்படின்போது கண்டிப்பாக அது உண்மை. அதே போல் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் இந்த அன்னதான நிகழ்வுக்காக பல பேர் முயற்சி செய்து இந்த அன்னதானத்துக்கு பல உதவிகளை பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக சபரிமலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் அருள் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னு நம்முடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதி சார்பாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கண்டிப்பாக அதே போல் ஒவ்வொரு ரூபாய்க்கும் உங்களுக்கான அந்த உரிமை, அந்த அங்கீகாரம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது பகவானே. ஏன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குழு பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லா பக்தர்கிட்டையும் கருத்துக்களை கேட்டு தான் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறோம். அதே போல் அடுத்த ஆண்டும் இந்த அன்னதான நிகழ்வு காலம் கடந்தும் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இந்த அன்னதான நிகழ்வுக்கு நம்ம போகும்போது பல மன உளைச்சலோடு போனோம். ஆட்கள் பற்றாக்குறை, எல்லாமே என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ற ஒரு மனபயம் மனசுக்குள்ளே இருந்துச்சு. இருந்த போதிலும் எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் மனசில் ஐயனோட அனுகிரகம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியுன்றதுக்கு இந்த அன்னதான நிகழ்வானது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது பகவானே. ஒரு 4 பேர் 5 பேரை வச்சு ஒரு எரிமேலியில் அன்னதானம் நகர்த்த முடியும் அப்படின்றத நம்முடைய வாட்ஸ்அப் சன்னதி நிரூபித்து காமிச்சிருக்கு. அதற்கு நம்ம பகவான் ஐயப்பனுக்கு எப்பொழுதும் நன்றி கடப்பட்டவனாக கண்டிப்பாக இருப்போம். அதே போல் இந்த அன்னதான நிகழ்வுக்கு பொருள் உதவியாகவோ நிதி உதவியாகவோ நேரில் சேவை செஞ்சவங்களை ஐயனுக்கு நிகராக நான் பார்க்கணும். அவ்வளோ ஒரு கஷ்டங்கள், வெயில் அதிகம், அத்தனையும் கடந்து இந்த அன்னதான நிகழ்வுக்காக கடுமையாக உழைச்சிருக்காங்க பகவானே. அவங்களுக்கும் ஒரு பாத நமஸ்காரம். இந்த அன்னதான நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஐயப்ப பக்தர்களும் கோடான கோடி நன்றிகளையும் இந்த இடத்துல நம்ம காணிக்கையாக்குறோம். அதே போல் அடுத்த ஆண்டும் இந்த அன்னதான நிகழ்வு நடக்கும். அது ஐயனின் ஆசியோடு எந்த இடத்துல எப்போன்னு கூடிய விரைவில் நம்ம கண்டிப்பாக அறிவிப்போம் பகவானே. அதே போல் இந்த அன்னதான நிகழ்வில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னால், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய செயல் சரியான பாதையில் பயணிச்சிங்க அப்படின்னால் பகவான் ஐயப்பன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி காட்டுவார்ன்றது நம்ம நிரூபிச்சிருக்கோம். அதே போல் இந்த அன்னதான நிகழ்வில் பார்த்த பக்கத்தில் ஒரு அன்னதான கூடத்தில் அவங்க கிட்டத்தட்ட 30 நாட்கள் அன்னதானம் போடுவாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சேவையை பாராட்டி அவங்க நமக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. உண்மையிலே அது பகவான் ஐயப்பனே நமக்கு ஒரு பாராட்டுற மாதிரி பகவானே. அப்படிங்கும்போது இந்த பாராட்டுக்களை நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டு அடுத்த வருடம்
இதைவிட உற்சாகமாக அனைவரோட ஒத்துழைப்போடும் இந்த அன்னதான நிகழ்வானது கண்டிப்பாக நடக்கும் பகவானே. ஏன்னா இந்த அன்னதான நிகழ்வு என்பது பகவான் ஐயப்பனால் தீர்மானிக்கப்பட்டது. சரிங்களா? நிச்சயம் பக்தருக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்யும் சேவையாக நம்முடைய சரணத்தால் சகல நடக்கும் வாட்ஸ்அப் குழு இயங்கிட்டு இருக்கு. இதே போல் கடைக்கோடி ஐயப்ப பக்தனும் இந்த அன்னதான நிகழ்வில் கலந்துக்கலாமா அப்படின்ற போது நிறைய சுவாமிகள் அந்த இடத்துலையே கேட்டாங்க. இதில் நாங்களும் இணைய முடியுமான்னு அவங்ககிட்ட சொன்ன ஒரே வார்த்தை தான், தாராளமாக இணையலாம். இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு தலைவரோ பொருளாளரோ செயலாளரோ கிடையாது. பகவான் ஐயப்பனே இதற்கு அனைத்துக்கும் முதன்மையானவர் என்பதை நம்ம அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். இதே போல் நீங்களும் இந்த அன்னதான நிகழ்வில் கலந்துக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்முடைய வாட்ஸ்அப் லிங்கை கொடுத்துருக்கோம். தாராளமாக இணைஞ்சு இந்த அன்னதான நிகழ்வுகளில் அடுத்த ஆண்டு நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா.